வணக்கம். இன்றைய கதைப்பாட்டு நிகழ்ச்சியில் என்னடா பொழுதுனைக்கு எப்போவுமே ஒரு கணவன் மனைவி இப்படி பேசிட்டே இருக்கமே அப்படின்னு பார்க்குறீங்களா. இன்றைக்கி ஒரு அம்மாவையும் பிள்ளையை பற்றி பேசுமா. அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் பையனுக்கும் இல்லை பொண்ணாகட்டும் அவங்களுக்குள்ள உறவு என்ன அப்படிங்கிறத ஒரு முக்கியமான கவிஞர் எழுதியிருக்காரு. முக்கியமான கவிஞர் யார் தெரியுமா? இதுக்கு நம்முடைய முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர்னு 3 எழுத்த சொல்லுவாங்க. அந்த எம்ஜிஆர் என்று சொல்லக்கூடிய எம்ஜி ராமச்சந்திரன் அடிக்கடி மேடையில் ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னாக்க, நான் இந்த ஆட்சி பீடத்தில் அமையறதுக்கு, அதாவது நான் முதலமைச்சர் உட்கார்றதுக்கு பார்த்தீங்கன்னாக்க நிறைய சொல்லலாம். 4 கால்கள் அந்த நாற்காலி, முதலமைச்சர் நாற்காலி 4 கால் இருக்குது. அந்த முதல்வன் படத்தில் ரகுவன் சொல்லுவார் இல்லையா, ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு கதை இருக்குது தெரியுமா அப்படிம்பார். அதுபோல் எம்ஜிஆர் சொல்லுவார், இந்த நான் உட்கார முதல்வருங்கிற நாற்காலிக்கு 5வது கால் யார் அப்படின்னாக்க இந்த கவிஞர் தான் பார். அப்போ இந்த கவிஞருங்கிறது கவிஞர் பேரே சொல்ல மாட்டாங்க. அவருடைய ஊரை சொன்னாவே இந்த கவிஞரா அப்படின்றாங்க. ஊரை சொல்லட்டுமா? என்ன ஊர்? பட்டுக்கோட்டை பக்கத்தில் கொட்டைப்பாக்கு விற்கிறவன். பாட்டு கேட்டிங்களா? பட்டுக்கோட்டையா, தட் இஸ் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர கவிஞர் அவர்கள் இல்லையா. ஐயோ, பாடலாம் வேற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களா. பாட்டெல்லாம் அவர் தான் அந்த பாட்டு பார்த்தீங்களா, அழகாக வந்தார் பாருங்க. ஒரு அம்மா பிள்ளைகிட்ட என்ன எதிர்பார்க்குறா இல்லையா. அதாவது எல்லா பிள்ளைகள்னு சொன்னாவே எனக்கு தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். ஆண் பெண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன். பிள்ளைகள் சொன்னாவே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாம் சமம் தான். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குறைபாடுகளை பிறந்தால் தாய்க்கு பிள்ளை தான். அதான் தாய். ஓகேங்களா? அப்போது இந்த அம்மா பிள்ளைகிட்ட சொல்கிறா, எல்லா கணவன் குழந்தை பிறந்த பிறகு அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணாக்க, ஒரு மனைவிக்கு என்ன பண்ணாக்க, அந்த கணவன் மேலே இருக்க பாசம் பாதி குறைஞ்சி பிள்ளை மேலே வந்துடும். பாதி இல்லை, 40% கணவன் மேலே இருக்கும், பாக்கி 60% குழந்தை மேலே வந்துடும். நிறையா படங்களை பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்துருக்கீங்கன்னாக்க, பிள்ளையாக கணவனை பார்க்கும் பிள்ளைன்னு போயிடுவாங்க. அந்த பிள்ளைக்கு நெஞ்சில் எல்லாரும் பண்ண நினைப்பாங்க, அந்த மனசுக்குள்ளே தன் பிள்ளைன்னு பாருங்கள். எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போய்ட்டோம்னு வச்சுங்களேன், அம்மா அப்பா ஃபங்க்ஷன் போகிறாங்கன்னா அப்பா என்ன பண்ணியிருப்பாருனாக்கா, ஃபங்க்ஷனோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பார். ஆனால் அம்மா மட்டும் என்ன பண்ணுவாங்கனாக்கா, சாப்பிட்டாலும் சரி எங்கே போய் உட்காந்தாலும் சரி தன் பிள்ளையை பற்றி வந்தானா, காலேஜ் வந்துருப்பானா, ஸ்கூல்லேயும் வந்துருப்பானா, சாப்பிட்டானா, அங்கே ஃபோன் பண்ணாங்க, வந்துட்டியாடா. நம்ம என்ன பண்ணோம், ஜென்ஸு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம், இல்லை ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் அம்மா மட்டும் என்ன பண்ணோம், அங்கேருந்து ஃபோன் அடிச்சு, தம்பி பாப்பா வீட்டுக்கு வந்துட்டியா, சரிப்பா அம்மா வந்துடுறேன், அப்போ அந்த கல்யாணம் முடிஞ்சு கிளம்பிட்டோம். எங்கே இருந்தாலும் என்ன காரணம்னு கேளுங்க. ஒரு தாய் எப்படிப்பட்ட தெரியுமா? பெற்ற பிள்ளைகள் மட்டும் இல்லை, எங்கேயாச்சும் ஒரு ஊருக்கு கூப்பிட்டோன்னா, இல்லைப்பா கிராமத்தில் உள்ள தாய் சொல்லுவாங்க, இல்லைப்பா மாடு கண்ணெல்லாம் இருக்குப்பா, மாடு போட்ட கண்ணுக்குட்டியும். அப்போ 5 அறிவு உள்ள விலங்குகளே தான் பெற்ற பிள்ளையா பார்க்கக்கூடிய தாய். மாடுகள்லாம் பார்க்கணும்ப்பா, வீட்டுக்கு போய் மாடுகள்லாம் கோழியும் அடக்கம் இல்லையா. அப்படிப்பட்ட தாய் என்ன பண்ணுறா, மாட்டையும் கண்ணுக்குட்டியும் மனசில் வச்சுருக்க தாய் பிள்ளைகளை வச்சுருக்க மாட்டாளா. அப்போ என்ன சொல்கிறா, நீ நான் பெற்றெடுத்த பிள்ளை, நான் உனக்கான இடம் என் உயிரோடு இருக்கணும், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கான இடம் என் நெஞ்சுக்குள்ளே இருக்குண்டா. சரி, இதுக்கு நீ பதில் என்னடா கொடுப்ப அப்படின்னு கேட்குறா பிள்ளைய பார்த்து. சரி, உனக்கு என் உயிர் ஆன்மை எல்லாத்தையும் கொடுக்குறேன், நீ பதில் என்ன கொடுப்ப, என்ன சொல்லுங்கள், என்ன கொடுப்பீங்க, என்ன கொடுக்குறீங்க, முதல்ல என்ன கொடுக்குறீங்க, இந்த பாட்டை கேட்க என்ன கொடுக்குறீங்க. பிள்ளைகளே, இந்த பாட்டை தயவுசெய்து, இந்த பாட்டை கேட்குறவங்க பிள்ளைகள் இந்த தயவுசெய்து இந்த வீடியோவை இந்த பதிவை போடுங்க, அதன் பிள்ளைகள்கிட்ட காட்டுங்க. உடல் உயிர் ஆன்மா எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. அம்மாவுக்கு தம்பிகளை என்னப்பா கொடுக்குறீங்க, பிள்ளைகளை என்ன கொடுக்குறீங்க. அவங்க ஒன்றே ஒன்று தான் கேட்குறாங்க, வேறு ஒன்றும் கேட்கல. என்ன சொல்கிறேன், இன்றைக்கி ஜாதமாக கிராமத்தில் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் விற்று நம்மளை படிக்க வைப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் எல்லா தாய் தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தாய் மீன்ஸ் தகப்பனாளர் அடக்கம் தான். என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் படித்து நல்லா இருந்தால் போதும். அதுதான் படித்து நீ நல்லா எப்படி இருப்ப, அதான் கேள்வி. இந்த தாய் கேட்குறா, நீ படித்து நல்லா இருக்கணும்னா வெறும் படிப்பு மட்டும் இங்கே ஆகாது. அதாவது பட்டுக்கோட்டையா சொல்லியிருக்கான், புரட்சியா என்ன சொல்லியிருக்கா பார்த்தீங்களா, என் எண்ணத்தில் உனக்கு இடம் கொடுத்துட்றேன், ஆனால் நீ எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னாக்க, நல்ல பிள்ளைய வளரணும், நல்லவனாக மட்டும் வளர்ந்த பார்த்து. இதுதான் அறிஞர் என்ன சொன்னார். தம்பிக்குன்னு ஒரு கடிதம் எழுதினார் இல்லையா, உடன்பிறப்புகளுக்கு, திமுகவில் உள்ளவங்களுக்கு. அதுதான் எழுதினார் அவர். என்னென்னா, தம்பிக்குன்னு ஒரு கடிதம் இருக்குது, அறிஞர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். அறிஞர்னா எப்படா முதலமைச்சர் ஆனார் அப்படின்னா, மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை காங்கிரஸை உடைச்சு, அது பெரிய கதை. அது அடுத்த பாடலில் சொல்கிறேன். இந்த அம்மா சொல்கிறாங்க, நீ நல்லவனாக வளரணும், அது மட்டும் என் ஆசை இல்லைடா, வல்லவனாக சேர்ந்து வளரணும். வெறும் நல்லவனை வாழ்ந்தான் பட்டம் போது அது என் பிள்ளை, அந்த வல்லமை சேர வளரணும் அப்படின்றாங்க. சார்
அப்படியா சார், இவ்வளோ வீரமாக ஒரு பாட்டா? அந்த பிள்ளைகளுக்கா? அம்மா நேரம் பாடணும் மேடம், பாடுங்க மேடம். கன்னத்தில் ஒன்னே ஒன்று கடனாக தாடா, கண்ணுக்குள் விளையாடும் கலையேணி வாடா. கன்னத்தில் ஒன்னே ஒன்று கடனாக தாடா, கண்ணுக்குள் விளையாடும் கலையேணி வாடா. எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன், எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன். எனக்கு இனி நீ என்னென்ன தருவாய், வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே போதுமடா, வளர்ந்தாலே போதுமடா. உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி. அப்பா, உங்களுக்கு கைத்தட்டுறதா இல்லை கவிஞர் கைத்ததான் தெரில. சுசிலாம்மா பாடியிருக்காங்க. அப்படி பாருங்க. எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன், எனக்கு இனிமேல் நீ என்ன தருவாய். எப்படி? வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே போதுமடா, வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே போதுமடா. இல்லை தெரியுது, நல்லவனாக வாழ்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, புத்திசாலியாக இருக்கணும். என்ன சொல்லுங்க, தான் உண்டு தான் வீடு உண்டு அவன் உண்டு வேலை உண்டு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். நாட்டில் என்ன நடக்குது அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க தெரியணும். ஓகேங்களா? அதனால் நல்லவனாக இனிமேல் வாழாதீங்க, கூடவே சேர்ந்து நல்லவனாக இருங்க. அது மட்டும் போதாது. நான் காலேஜ் போனேன், படித்தேன், சர்டிஃபிகேட் வேணும், அது மட்டும் போதாது. அந்த சர்டிஃபிகேட் நீ எம்எஸ்சி பாஸ், எம்காம் பாஸ், எம்பிஏ பாஸ் போனால் அதுக்குள்ளே குவாலிட்டியும் வளர்த்துக்குங்க, வல்லமையாக சேருங்க. இதனால தான் இன்றைக்கி படித்த நிறைய பேர் வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நல்லவனாக மட்டும்தான் இருக்கான், படித்தான் பாஸ் ஆகிட்டான், ஆனால் வெளியில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பிழைக்க தெரியல. அப்பயே இருக்குது அவருக்கு பட்டுக்கணும், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பிழைக்க தெரிஞ்சவங்களுக்கு மாறுறா, வல்லவனாக மாறுறா அப்படின்ட்டு இருக்கார். உண்மையிலே புரட்சி கவிஞர் தான் சுசிலம்மா அற்புதமாக பாடிட்டாங்க. அதனால் இந்த 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 என்னுடைய பதிவை பார்க்குறேன், நீங்கள் இந்த பாட்டை ஒரு தடவை நல்லா கேளுங்கப்பா. அந்த பாட்டை என்ன பாட்டு? உன்னை கண்டு நான், தீபாவளிக்குள்ள பாட்டு அது. அந்த பாட்டோட அர்த்தத்தை மட்டும் கேளுங்க. நீங்களும் இனிமேல் தினால வரைக்கும் மாறலாம் பரவாயில்ல, நம்ம யார் நல்லது சொல்லிக் கொடுத்தானே, பட்டுக்கோட்டை கவிஞர் நல்லது சொல்லி கொடுத்ததை பார்த்து நீங்கள் மாறி நல்லவனாக மாறினீங்கன்னாக்க அதுதான் உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு அப்படி நான் நம்புகிறேன். ஓகேங்களா? மீண்டும் இன்னொரு பாட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.